அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, ராக்கெட் செயற்கைக்கோள் ஆய்வு மையம், சென்னை ஐஐடி, இஸ்ரோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பது தொடர்பாக இஸ்ரோவுடன் சென்னை ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? எதை தொடர்பான ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ராக்கெட், செயற்கைக்கோள் இதுல இருக்கக்கூடிய வெப்பநிலைகள், அதை எப்படி மேலாண்மை செய்றது, இந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காக இந்த ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தெர்மல் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இன் ராக்கெட் அண்ட் சேட்டலைட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டடீஸ். ஓகேவா? இதற்காக யார் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கேட்டா கேட்பாங்க. சென்னை ஐஐடியோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா பதவியேற்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது தலைமை நீதிபதி. 50வது தலைமை நீதிபதி தான் நமக்கு டி.ஒய். சந்திரசூட் இருந்தார். சரிங்களா? அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு இப்ப சஞ்சீவ் கன்னா அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக வந்திருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஆர்டிகல் 124 கீழ வராங்க. சரியா? இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 65 வயது வரைக்கும். சரிங்களா? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னா 65 வயசு வரைக்கும். இதே ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 62 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு செய்தியில அததான் குடுத்திருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, மத்தபடி இன்னைக்கு திருக்குறள் பார்த்துருவோம். ஆ "வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்கவினை" அப்படின்னு குடுத்திருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து, அவற்றால் வளத்தை உண்டாக்கி, வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது வெல்த்த எப்படி நம்ம சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச ஒருத்தன் தான் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கூற்று. பொருள் வரும் வழிகளை தெரியணும் அவனுக்கு. அதனால என்ன மாதிரியான வளங்களை உண்டாக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கணும். அடுத்தது வரக்கூடிய இடையூறுகளை அத நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெர்சன் தான் நமக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 512 அதிகாரம் தெரிந்து வினையாடல். சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல மத்தபடி பெரிய லெவல்ல செய்திகள் நமக்கு இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.